ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் கூட மாறாவும் மதுரமாகும் என்ற இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே வேத புஸ்தகத்திலே ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்ப்போமாக. மாற்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, வேத புஸ்தகத்திலே இடங்கள் பெயர்கள் குறிப்பிடப்படும் பொழுது அவைகள் ஒரு கதை அல்ல, உண்மையாகவே அவைகள் நடந்த சம்பவம். இங்கே நாங்கள் பார்த்தோம், அங்கே எரிகோ என்ற பட்டணத்திலே, எரிகோ என்ற வீதியிலே பர்திமேயு என்று சொல்லப்பட்ட ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். எரிகோ வீதி ஒரு பிரதானமான வீதி. இந்த வீதியிலே இந்த குருடன் உட்கார்ந்து அவன் அங்கே வழியருகே போடத்திலே அவன் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை இவ்விதமாகவே இருந்தது. நாள் தோறும் ஒவ்வொரு நாளும் அவன் அவன் இந்த வீதியில இருந்து உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த வழியாக இயேசு அந்த வழியாக வந்தார் என்று சொல்லி. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, அங்கே அவன் உட்கார்ந்து எவ்விதமாக பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய காதுகளிலே கேட்ட சத்தமானது அங்கே இயேசு வருகிறார் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் எவ்வளவோ விதமான சத்தங்களை கேட்கிறோம், எவ்வளவு விதமான காரியங்களை நாம் கேட்கின்றோம். ஆனாலும் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு குறுக்கிட்டார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த நாளும் கூட இந்த தொலைக்காட்சி கூடாக உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ செய்தியை குறித்து நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து போகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எவ்விதமாக பர்திமேயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டானோ, அதே விதமாக இந்த நாளிலும் நீங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிந்தார். இதுதான் கிருபையின் நாட்களாக இருக்கின்றது. வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே அவன் தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூக்குரலிட்டான். ஆயிரங்கும் இயேசு சுவாமி, தாவீதின் குமாரனே என்று சொல்லி பர்திமேயு கண்குருடன் கேட்டானே. ஆயிரங்கும் இயேசு சுவாமி, தாவீதின் குமாரனே என்று சொல்லி பர்திமேயு கண்குருடன் கேட்டானே. ஆம், இந்த நாளிலும் கூட இந்த பர்திமேயு குருடனை போல ஆண்டவரே எனக்கு இரங்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் பாரங்கள், என்னுடைய வாழ்க்கையின் சஞ்சலங்கள், என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்னை அழுத்துகின்றது. கர்த்தருக்கு அருமையானவர்களே, மனுஷருடைய உதவியை வெறுதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சந்திக்கும்படியாக உன் அருகே வருகின்றார். பர்திமேயு அவரை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும்.
என்று அவன் கூப்பிட்ட பொழுது அங்கே 48வது வசனம் என்ன சொல்லுகின்றது? வாசிப்போம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த பர்த்திமேயு குருடன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும், தன்னுடைய இந்த குருட்டு வாழ்க்கையிலே இருந்து தனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த வறுமை வாழ்க்கையிலே இந்த விடுதலை வேண்டும், அதை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இந்த நாளிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை, உன்னுடைய வியாதியிலே இருந்து குணம், உன்னுடைய சூழ்நிலை இந்த மாற்றம் ஏற்பட வேண்டுமா இருந்தால் இயேசு கிறிஸ்து தான் பதில். ஏனென்றால் யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுகின்றது, ஆண்டவராய் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். பர்த்திமேயு கூப்பிட்ட பொழுது அவனை பேசாதபடி அநேகர் அங்கே அவனை அதட்டினார்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக, அவரை விசுவாசிக்கும்படியாக நீ முற்படும் பொழுது அநேகர் உன்னை திறனற்று போகும்படியாக, உன்னை அழுத்தும்படியாக முற்படுவார்கள். குடும்ப காரியங்கள், சம்பிரதாயங்கள், இவைகள் எல்லாம் நம்மை ஆண்டவரை நெருங்கக்கூடாத படிக்கு தடுத்துக் கொள்ளும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பர்த்திமேயு இன்னும் அதிகமாக கூப்பிட்டான், இன்னும் பலமாக கூப்பிட்டான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டுமா இருந்தால் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், நீ இயேசுவை நோக்கி நீ கதற வேண்டும். அப்பொழுது அவர் உனக்கு பதில் கொடுப்பார். வாசிப்போம். அவன் அவ்விதமாக கூப்பிட்ட பொழுது வாசிப்போம். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஆவிதமாக அவர்கள் சொன்ன பொழுது அங்கே வேதம் சொல்வது, இயேசு நின்றார். உன்னுடைய கூக்குரலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்பார். உன்னுடைய அங்கலாய்ப்பை தீர்க்கும்படியாக அவர் நிற்பார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய கூக்குரலுக்கு, உன்னுடைய கூப்புதலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நிற்பார். ஏனென்றால் பர்த்திமேயுடைய கூக்குரலுக்கு அவர் நின்றார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நின்று சொல்லுகின்றார், அவனை அழைத்து வரும்படியாக, அவனை அழைத்து வரும்படியாக. இன்றைக்கு இயேசு நீ இருக்கிற இடத்திலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னண்டை வா, நீ என்னண்டை வா, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை விடுவிப்பேன். அப்பொழுது அடுத்த வசனத்தை வாசிப்போமாக. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். கர்த்தருக்கு அருமையானவர்களே, அந்த நாட்களிலே கூடர்கள் தங்களை அடையாளம் செய்து கொள்ளும்படியாக ஒரு மேல் போர்வையை பொறுத்துக் கொள்வார்கள். இயேசு கூப்பிட்டுகிறார் என்பதை அவன் கேட்ட பொழுது அவன் நிச்சயமாகவே விசுவாசித்தான், இனிமேல் நான் இவ்விதமாக தெருவிலே இருந்து பிச்சை கேட்க போகிறவன் அல்ல. அவன் விசுவாசித்தார். அதனாலே அவன் தன்னை அடையாளமாய் வைத்திருந்த அந்த மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். அவன் மேல் வஸ்திரத்தை அவன் எறிந்துவிட்டு இயேசுவிடத்தில் வந்தார். கர்த்தருக்கு அருமையானவருடைய அவனுடைய மாறாவின் வாழ்க்கை, அவனுடைய மாறாவின் கசப்பு இயேசுவிடத்தில் வந்ததினாலே அங்கே மதுரமாக மாற்றும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அங்கே செயல்பட்டார். வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த நாளாந்தமாக இந்த தெருவில் இருந்து பிச்சை கேட்கிற வாழ்க்கை வேண்டாம், மற்றவர்களிடத்திலே கையேந்தி இருக்கிற வாழ்க்கை வேண்டாம், மற்ற மனுஷரை